5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு 200 கிலோ அப்படி சோறு மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து கனடாவுக்கு போகுது. இந்த மிஷின் வந்து கனடாவுக்கு அனுப்ப போயிடும். அது மட்டும் இல்லை, இங்கே கீழே பார்த்தோம்னா இதில் இன்னொரு இயந்திரம் இருக்குது. இதுதான் மா குலைக்கிற இயந்திரம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா மரவள்ளிக்கிழங்கு பொரியல் இருக்குது தானே, அது செய்கிறதுக்கான இயந்திரம். மரவள்ளிக்கிழங்க வெட்டி தரும். ஒரு மணித்தியாலத்துக்கு 80 கிலோவை உற்பத்தி செய்யக்கூடியது. அதே மாதிரி இதுவும் வந்து செய்து வச்சிருக்கீங்கன்னா ஃபுல்லாக விலாவரியாக பார்க்க போகிறோம். இது வந்து மில்க் பாய்லர், அதாவது பாலை வந்து காய்ச்சிறது எப்படி என்றால் சுடுதண்ணி சுற்றி வர சுடுதண்ணி இருக்குது, நடுவில் வந்து பால் இருக்கும். அப்போ அந்த பால் வந்து கறக்காது, அதாவது சுடுதண்ணியில் காட்சிப்பட்டு கொண்டு இருக்க போகுது. இதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வேறு என்னென்ன எல்லாம் என்ன செய்திருக்கிறான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்கு போகும்போது சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது அளவட்டிக்கு வந்திருக்கிறோம். என்னென்னா ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். இங்கே கோயிலுக்கு தேவையான சாமான்கள், அதாவது வந்து குலசாதம் வந்து கலக்கிற 200 கிலோவுக்கு மேலே செய்கிற இயந்திரம், மா குலைக்கிற இயந்திரம், அரிசி மா வறுக்கிற இயந்திரம், அப்படியான எல்லாம் செய்து இவையெல்லாவே சொந்தமாக செய்யணும். இங்கே பாருங்க, வெள்ளிரும்பில் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு இயந்திரம் ஒன்று இருக்குதுல. முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிற இயந்திரம் இந்த பிரம்மாண்டமான இயந்திரம். இது வந்து பார்த்தோம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்திருக்கணும். இங்கே அதாவது அளவட்டியில் செய்யப்பட்ட ஒரு இயந்திரம். 200 கிலோவுக்கு மேலே குலசாதம் குலைக்கிற இயந்திரம். இந்த வந்து ஏற்கனவே அந்த அண்ணா செய்து கொடுத்துருக்கணும். இங்கேண்டா இரண்டமடு குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய கோயில் ஒன்று இருக்குது, கனாம்பிகை கோயில். அந்த கோயிலில் குலசாதம் கலந்து கொண்டு இருக்கிற காட்சிகள் எல்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நார்மலாக பெரிய, அதாவது 200 கிலோண்டா யோசிச்சு பாருங்க, ஆக்களை வச்சு குலைக்கிறதெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும். அதுவும் வந்து எவ்வளோ இலகுவாக செய்திருக்கணும். இதை உருட்டி கொண்டு போகலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு தேவையான இடத்தை கொண்டு இங்கே பாருங்க, உருட்டுற மாதிரி வீல் எல்லாம் போட்டிருக்கு. அதே மாதிரி இதுக்கு வந்து எத்தனை கிலோ வேக்ஸ் மோட்டர் என்ன போட்டுக்கிறீங்க? 5 கிலோ வேக்ஸ் மோட்டர் பாருங்க, பெரிய மோட்டர் போட்டு. வாரண்டியல் எல்லாம் என்ன மாதிரி? இது 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டி கொடுக்குறீங்க. என்ன பிள்ளைண்டாலும் யாழ்ப்பாணத்துக்குள்ளேன்னா நாங்கள் போய் பார்ப்போம். விற்பனைக்கு பிந்திய சேவையும் இருக்குங்க. யாழ்ப்பாணத்துக்கு என்ன ஃப்ரீயாக பார்ப்போம். தூர இடம் அங்காலே இதுன்னா போய் இது மட்டும். அப்போ நான் இப்போ சுவிட்சை போட்டு பார்க்கட்டும். போட்டாச்சு. இங்கே பாருங்க, அப்படி பிடிக்க தள்ளுது. ஏன்னா அவ்வளோ சோறு 200 கிலோண்டா சும்மா இல்லை, அவ்வளோ தேய்ன்றதுக்கு 5 கிலோ மோட்டரை போட்டு வச்சிருக்கிறோம். மற்றது இது சுகாதார முறைப்படி செய்திருக்கிறோம். என்னத்துக்கு கண்டு சொல்கிறேன்னா, இது வந்து வெள்ளிரும்பில் இருக்குது. அப்போ கரல் வராது. இப்போ சாப்பாடு விஷயம் இல்லை, அப்போ அது வந்து பிஹெச் பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லை. 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு 200 கிலோ அப்படி சோறு மிக்ஸ் பண்ணலாம். இல்லை 5 நிமிஷத்தில் மிக்ஸ் பண்ணலாமா? சரி, இதை ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நாங்கள் இப்போ குலச்சார்ஜ், சோறு குலச்சார்ஜ்னா எப்படி எடுக்கிறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இது இழுத்தோடனே சோறு வந்து இதுக்குள்ளால கொட்டுண்டோம். அது மாதிரி இங்கே இழுக்க இங்கே பார்த்தோம்னா நீங்கள் தேவையான அளவை கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் சோறு வரும். அப்படி நிறைய இதெல்லாம் லொக்கெல்லாம் இருக்குது. அப்படியே அப்படி இறுக்கி விட்ட சரி விட்ட அப்படியே டைட்டாக நிற்கிது. இப்படியே இதுக்குள்ளால வலிஞ்சு வந்து இதில் வாளி ஏதோ வச்சா எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து இங்கே யாருக்கு தேவைன்னா பெரிய பெரிய கோயில்களுக்கு ஒரு 10 பேர் குலைக்கிறத ஒரு 5 நிமிஷத்தில் 200 கிலோ குலசாதத்தை வந்து இலகுவாக குலைக்கிறதுக்கு இது பயன்படுத்தலாம். ஆக்கள் நிற்க தேவையில்லை, லைன்லாம் நிற்க தேவையில்லை தானே, பக்கம் கொடுத்து சாப்பாடு. என்னென்னா பெரிய கோயில் வரைக்கும் டக் டக்குன்னு சாப்பாடை கொடுக்கணும், இல்லாட்டி ஆக்கள் கத்தி கொண்டு இருப்பினா. அதுக்கு இது நல்ல இலகுவாக இருக்கும். இந்த கீழ்காணும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் நம்பர் போட்டிருப்பேன். நீங்கள் டெலிவரியும் செய்வீங்க. இதுக்கு வந்து பார்த்தாவே இருக்க ஒரு சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். பெரிய ஒரு அதே மாதிரி இது மட்டும் இல்லை, இப்போ நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த அளவில் செய்திருக்கீங்கன்னா இதே மாதிரி சின்ன கோயிலுக்குன்னா சின்ன நாங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட அவர் செய்து கொடுப்பார். பெரிய அளவில் தேவையானாலும் பெருசாக செய்து கொடுப்பார் அந்த அண்ணன். இப்போ என்னென்னா அடுத்த அண்ணாண்ட மிஷினை பார்க்க போகிறோம். இதில் வந்து பெருசாக இருக்குது. அண்ணா இது என்ன அண்ணா? இது வந்து மிக் பாய்லர், பால் காய்ச்சிறது, சுடுதண்ணியில் பால் காய்ச்சிறது. இதுவும் என்ன வெள்ளிரும்பில் தான் செய்திருக்கிறீங்க? ஃபுல்லாக செனஸ்டீல் நெசஸ், ஃபுல்லாக பாடிக்கு எல்லாம் செனஸ்டீல் இல்லை சகலம். இதெல்லாம் என்னென்ன இப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? நீங்கள் என்ன உருவத்துக்கு வந்தாலும் பார்த்து செய்வீங்களே? பார்த்து செய்வோம். இப்போ உங்களோட பேர் வந்து என்ன? ஏகே இன்ஜினியர். இந்த மிஷினை பற்றி வேறு என்ன கதை கொண்டுமெண்டா இதை திறந்து பார்க்கலாமே? திறந்து பார்க்கலாம். அப்படியே முன்னக்குள்ள தங்க சரி. இப்படி இஞ்சியா? இதில் நொப்பண்டு போட்டிருக்காரு. இங்கே பாருங்க, 3 இன்ச்சு தடிப்பில் ஒரு லேயர் ஒன்று இருக்குது. இதுக்குள்ள என்னன்னா இதுக்கு சுடுதண்ணி விடுறது, இதுக்குள்ள பால் காய்ச்சிறது. பாலை வந்து திரிய விடாத மாதிரி, பாலை கலர் மாறக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஒரு சுத்துற ஒரு இதுவும் இருக்குது, கலக்கிறது. அது பாலை கலக்கி கொண்டிருக்கும். அப்போ இதுக்குள்ளே சுடுதண்ணி இருந்து அது வந்து சாஃப்ட், அதாவது பாலை எரிய விடாது, அதாவது கறக்க விடாமல் காய்ச்சி கொண்டே இருக்க போகுது. மற்ற நார்மலாக கேஸில் காய்ச்சினா பால் வந்து திரைஞ்சி கரப்பாக வரும். அந்த இது இல்லாமல் வெள்ளையாகவே இருக்கும்ப்பா. வெள்ளையாக இருக்கும். மற்ற இது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி இப்போ நீங்கள் செய்து? 120. இது 120 லிட்டரா?
அப்போ இதில் எல்லாம் நொப் வச்சிருக்கிறீங்க, இது வந்து பால் திறந்து விடுறது. பால் உங்களுக்கு காய்ச்சியெல்லாம் ஓகேன்னா எடுத்து திறந்து எடுக்கக்கூடிய மாதிரி. இதெல்லாம் பெரிய பெரிய சாப்பாடு கடைகளுக்கெல்லாம் பெரிய. இது பால் காய்ச்சற இந்த பால் மிக்ட்ரோபி மிஷின், பால் மிக்ட்ரோபி ட்ரோபிக்கல் அவைய செய்கிற வேலையெல்லாம் எடுக்கணும். இது வந்து என்னத்துக்கு பயன்படுத்துறது? இந்த பால் போத்தலில் பால் அடைச்சி அந்த ஜூஸ் பால் ஜூஸ் கிளிநொச்சி பழையில எல்லாம் இருக்குல்ல பெரிய கம்பெனி, அவங்கள தான் இதாகும். இந்த பால் கம்பெனிகள் அவையெல்லாம் எடுக்கணும். அந்த பால் பேக்கெட் அதெல்லாம் செய்கிற பால் பேக்கெட்டு பால் ட்ரோபிக்கல் அதுகள் செய்கிறது உதவியாக இருக்குது. இது சரிச்சு எடுக்கலாம், சரிச்சும் எடுக்கலாம். அது எப்படி செய்யணும்? அது அப்படியே சரிக்கலாம். இங்கே பாருங்க, சரிச்சு எடுக்கலாம். மாறிக்கறி சரிச்சு விட்டுறாங்க. பாலோட 250 லிட்டர் பாலும் சரி எடுத்து போட்டு 120 லிட்டர் பால் லொக்க தட்டி விடுங்கிறது எல்லாம் இதாக வச்சிருக்கிறீங்க. அப்போ இதுக்கு தண்ணி விடுறது, பின்னுக்கு தண்ணி அங்கே பைப்பால் விடலாம். தண்ணி வந்து விடுறது எப்படி என்னவாம்? இங்கே பாருங்க, தண்ணி இதுக்குள்ள அளவு விடுறது. இதுக்கால கோஸ் பைப்பில் அப்படியே தண்ணியை விட்டுட்டு தண்ணி உள்ளே தானே இருக்கு, பாலோட கலக்காது. இதுக்கெல்லாம் எத்தனை ஹோஸ் பவர் மோட்டார்? இது வந்து 1.5 ஹோஸ் பவர் மோட்டர் போட்டிருக்கு. அது கியர் பாக்ஸோட சேர்த்து வரும். அதில் ஸ்ட்ராங்கான இத்தாலியன் டெக்னாலஜி என்ன போட்டிருக்கு? இத்தாலி அது அங்கே இது பாருங்க, இதில் ஒரு மிஷின் இருக்குது, இதில் ஒரு மிஷின் இருக்குது. ஆனால் இது என்னென்ன? இது வந்து மரவள்ளி சிப்ஸ் மிஷின். இதில் வந்து 80 கிலோ மாதிரி உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு 80 கிலோ செய்வாங்க. ஒரு மனிதர் 80 கிலோ. இங்கே பாருங்க, இதில் போடுறது. இதுக்கால அப்படியே போட்டுக்கணுமா? அமர்த்தத்தில் சும்மா வச்சாலே அது சும்மா இழுத்து வட்டி கொண்டு இருக்கு. ஆமாம், இதுக்குள்ள மோட்டர் எல்லாம் உள்ளக்கே எல்லாம் ஒன்றுமே எல்லாம் சேஃப்டியாக என்ன மாதிரி கையல் வேண்டாம், ஃபுல்லாக சேஃப்டிக்காண்டி எல்லாம் முழுக்க நாங்கள் சேஃப்டி தான் கூட பார்க்குறது. என்ன மிஷின் என்றாலும் இப்போ கரண்ட் கொடுக்குறது வழியால் இருக்கு. கரண்ட் இதுக்கால வருது. நார்மலாக ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்கிறேன். இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தெரியும் தானே, கிலோ 1000 ரூபா கிட்ட போகுதாகும். நம்ம இப்படி செய்தால் ஆக்கள் செய்யலாம். எனக்கு டீ வந்துருக்குது, பாரு உங்களை எடுக்கல. டீ வந்துருக்கு, டீயை குடிப்போம். நன்றி அண்ணா. இது என்னண்ணா, இது என்ன மிஷின்? இது வந்து மா குலைக்கிறது. 20 கிலோவுக்கு மட்டும் இதில் குலைக்கலாம். அதை விட பேக்கரி வழியே இது எல்லாம் பாய்க்கலாம். அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் செல்லலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒருக்கிரம்பு கரல் பிடிக்காது. கரல் பிடிக்காது. துறந்து காட்டுங்க. இது வந்து இந்த அளவுக்கு வந்து இப்போ சுற்றி கொண்டு இருக்கவே இதால் நாங்கள் சரித்து எடுத்துக்கொள்ளலாம் மாவை. இது பிரச்சனை இல்லை, இது சுற்றி கொண்டு இருக்கவே இதால் மாவை எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள். அதை விட 20 கிலோ மா குலைக்கலாம். இதில் 10 நிமிஷத்துக்குள்ளே குலைச்சி கொள்ளலாம். தண்ணி விட்டு குலைக்கிற அதெல்லாம் என்னென்றாலும் சரி சரி. பேக்கரி ஐட்டம் சின்ன பானிஸோ அதெல்லாம் என்னத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். இதுக்கெல்லாம் புரண்டி இருக்குது தானே? நம்ம புரண்டி இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு மிஷின் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளி சீவர். அது 1 மணித்தியாலத்துக்குள்ள 80 கிலோ மாட்டில் சீவி கொள்ளலாம். மரவள்ளி சீவல் மாத்திரம் இல்லை, இதே மாதிரி வேற மிஷினும் இருக்குது, பாக்கு சீவி கொள்ளலாம். இது வந்து மரவள்ளி இதுன்றது இதுக்குள்ள மரவள்ளியை போட்டால் இதால் சீவி இதால் வரும். அப்போ இதுக்கு போட்டு விட்டா சரி, கையெல்லாம் பிடிச்சிருக்கு, கையெல்லாம் பிடிச்சிருக்குது. இதில் போட்டு விட்டாலே 12 வாரம் அதால் சீவி தரும். இதை பார்த்துட்டோம். அதே மாதிரி பால் காய்ச்சிற மிஷின் பார்த்தாச்சு, இது அன்னதானம் கொடுக்குற மிஷின் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்தியாவில் ஏதோ எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. இது வந்து சீமெந்து குலைக்கிறது. இது வந்து கொங்கிரீட்டுகள் சீமெந்துகள் சும்மா ஈஸியாக குலைக்கக்கூடிய மாதிரி இது செய்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் இப்போ இதை குழச்சி கொட்டினா கீழே வரைக்கும் என்ன அங்காலே நின்று கொண்டு போகிறது? கீழே வந்து இந்த இதில் நாங்கள் பாருங்கள், இதில் ஒரு இது ஓட்ட கொண்டு விட்டுருக்குறோம் வாய் மாதிரி. இதுக்குள்ளால கீழே இந்த பில்வரோ இல்லை வேறு வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நான் கேட்குறேன், இது சுற்றி கொண்டு இருக்கேங்க கீழே ஒரு இது இருக்குது தானே தட்டு? அங்காலே செய்து தட்டு இருக்குது, அது தள்ளி விழுத்துமே. இதில் அந்த பார்த்தீங்கன்னா இந்த இதே மாதிரி இதில் இங்கே வரும். அதால் அது வந்து அப்படி இதுக்குள்ளால கீழே கொண்டு வரும். என்னென்ன இது வந்து மாவு அரைக்கிறது அண்ணன். இதில் வந்து 10 தொடக்கம் 15 வரை கிலோ உள்ள மா இதில் வரத்தெடுத்து கொள்ளலாம். இது அதை விட இதில் மில்லுகள் மற்ற பெரிய பெரிய கடைகளுக்கு ஈஸியான வேலைக்காக இதை பயன்படுத்தி சில இடத்துல பார்த்துனாங்க. இந்த இது போட்டி இருக்க மாட்டேன், சும்மா கீழே ஒரு தட்டை மட்டும் வச்சிருப்பேன். இது சும்மா இது ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி தொதல்கள் மற்ற மிளகாய் அதுகள் எல்லாம் மறுக்கிறதுக்கு ஈஸியான வழியில் செய்திருக்கு. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டுக்கிறோம். என்னென்னா இதில் வந்து பாருங்க ஒரு வித்தியாசமாக செய்திருக்கிறோம். இங்கே வந்து இந்த மாவை கிளறி கொண்டு வரைக்க இதையும் வந்து கிளறி கொண்டு வரோம். இதையும் அச்சு கிளறி கொண்டு வரோம். வேறு இடங்களில் பார்த்துனாங்க தனியாக ஒரு வளைய மாட்டேங்கிறாங்க. அப்போ இது கேஸ் கீழே வருமா? கேஸ் வந்து கீழே வரும். இதில் மற்றது
இங்கே இது சரிச்சு எடுக்கக்கூடிய வசதியும் நாங்கள் செய்திருக்கிறோம். இப்படி இதால் சரிச்சா எடுக்கக்கூடிய மாதிரியோ ஈஸியான வசதி. அப்படி நாங்கள் இதில் வரக்கைக்குள்ள எல்லாம் இது வந்து லோக்கலில் போட்டிருப்போம். நீங்கள் பயப்பட தேவையில்லை, சரியும் அப்படி இப்படின்றதுக்கெல்லாம் அது கேஸ் இல்லை, எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இது என்ன மிஷின்? இது அடுத்த மிஷின் ஒன்று வந்துருக்கு கம்பெனிக்கு. இது வந்து பாக்கு சீவிர மிஷின். இது வந்து ஒரு நாளில் ஊற போட்டு 1.5 நாளில் ஊற போட்டால் மேக்ஸிமம் ஒரு 100 கிலோ ஒரு மணி நேரத்தில் வெட்டி கொள்ளலாம். இதில் அப்போ நாங்கள் இருக்கிற இப்போ இந்த கடையில் விற்கிற சீவல் பாக்கு. கடையில் விற்கிற சீவல் பாக்கு. இதில் வெட்டுப்பாக்குன்னு செய்யலாம், இதில் வெட்டுப்பாக்கு செய்யலாது. அதுக்கண்டு வேறு மிஷின் நாங்கள் செய்து கொடுக்குறோம். அதுக்கண்டு வேறு மிஷின் செய்து கொடுக்குறோம். இதில் சீவல் மாத்திரம் தான் வெட்டி கொள்ளலாம். பாக்கு தெரியும் தானே சரியான விலை என்ன? இதை வேண்டி ஆக்கள் சில பேர் தோட்டங்கள் நிறைய வச்சிருப்பீங்கன்னா பார்க்க வேண்டி வெட்டி போட்டு கொடுத்தா ஒரு லாபம் இருக்கும், செய்யலாம் ஆக்கள். ஆக்கள் செய்கிறேன். அப்போ இது வந்து வெட்டினோடனே இதுக்குள்ளால கொட்டுண்ட போதும். இதுக்குள்ளால சீவல் வரும். இதுக்குள்ள கரண்ட் தானே அப்படி மூடியே இருக்கு. இப்போ இதில் கையில் வெட்டுப்படுற சந்தர்ப்பங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. இது சேஃப்டியாக தான் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. எங்கள்கிட்ட இருக்கிற இயந்திரம் ஃபுல்லாகவே சேஃப்டி தான். இப்போ அளவட்டின்ற இடத்துக்கு வந்து பாருங்க, ஒரு அண்ணாண்ட தொழில் முயற்சி இவ்வளவு விதமான இயந்திரங்களை அவரே செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் பார்த்து நாங்கள் உங்களுக்கு தேவையான ஆர்டருக்கு கீழ்காணும் இலக்கத்துக்கு அலையுங்கோ. இதில் வந்து குலசாதம் போடுற மிஷின் செய்திருக்கணும். இதில் வந்து பால் காய்ச்சிற மிஷின் செய்திருக்கணும், அதாவது சுடுதண்ணியில் பால் காய்ச்சிறது. அதேமாதிரி இங்கால 3 மிஷின் இருக்குது. இது வந்து பாக்கு வெட்டுற மிஷின். இது வந்து என்னென்னா மரவள்ளி கிழங்கு சீவுறது. அதே மாதிரி இது வந்து இந்த ஹோட்டல்கள் பேக்கரிகள் அதிலுக்கு மா குலைக்கிற மிஷின் அதுவும் செய்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இங்கே கொங்கிரீட் குலைக்கிற மிஷின் இருக்குது. அது மாதிரி இன்னும் நிறைய மா வறுக்கிற மிஷின் எல்லாம் வச்சிருக்கணும். உங்களுக்கு தேவையண்டா இவ்வளத்தையும் வேண்டணும்டா மற்றது அது மட்டும் முக்கியமாக இது வந்து கனடாவுக்கு போகுது. இந்த மிஷின் வந்து கனடாவுக்கு அனுப்ப போயிடும். உங்களுக்கு தேவையண்டா கீழ்காணும் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவுகள்லாம் அந்த அண்ணா செய்து கொடுப்பார். நன்றி, வணக்கம். வீடியோவை அகலுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.